Okay. Good evening. கவனிங்க, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் செஷன்ல ஜாயின் பண்ணிருக்கோம். அதாவது ஒப்பீட்டு அரசியல் மற்றும் அரசாங்கம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான 301க்கான சிலபஸ். லாஸ்ட் கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல முதலாவதாக நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் ஒப்பீட்டு அரசியல் மற்றும் அரசாங்கம் தொடர்பான அறிமுகம். அதாவது இந்த ஒப்பீட்டு அரசியல் கற்கை நெறி என்றால் என்ன, ஒப்பீட்டு அரசியல் எவ்வாறு ஒரு கற்கை நெறியாக வளர்ச்சி அடைந்தது, அதன் தோற்றம், வளர்ச்சி, அடுத்தது வியாபகம், ஒப்பீட்டு அரசியல் கற்கை துறை இந்த இயல்புகள் தொடர்பான விடயங்கள் நம்ம முதலாவது செஷன்ல பார்க்க போறோம். ஓகேயா? மைக்க மியூட் பண்ணுங்க. ஓகே கவனிங்களே, அப்ப அந்த வகையில நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒப்பீட்டு அரசியல் என்றால் என்ன என்பது தொடர்பான ஒரு சின்ன அறிமுகம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். 2 லேடிஸ் போட்டோவை ஷேர் பண்ணி அதுல ரெண்டு அந்த போட்டோஸுக்கு இடையிலான ஒற்றுமைகள் வேற்றுமைகள் நீங்கள் தெரிந்த விடயங்களை பார்க்க சொல்லி நம்ம ஒரு சின்ன ஒரு அறிமுகம் இந்த ஒப்பீட்டு அரசியல் கற்கை நெறி தொடர்பான விடயங்கள் பார்த்தோம். ஓகே, அந்த வகையில இன்னைக்கு அதை இன்னும் விரிவா பார்க்க போறோம். ஓகே கவனியர்களே, ஒப்பீட்டு அரசியல் என்ற சொற்பதம் உங்களுக்கு, அதாவது இப்ப 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு சிலபஸ் மாற்றம் அடைஞ்சு அதற்கு முன்னர் காணப்பட்ட பொலிட்டிக்கல் சயின்ஸ் சிலபஸ்ல ஒப்பீட்டு அரசியல் கற்கை தொடர்பான ஒரு விரிவான வரைவிலக்கணங்களோ அல்லது குறிப்பிட்ட பாடத்துறையோ இருக்கல. ஆனா 2019க்கு பிறகு நியூ சிலபஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஏ லெவல்ல நியூ சிலபஸ்ல இந்த ஒப்பீட்டு அரசியல் தொடர்பான அறிமுகம் காணப்படுது. ஓகே, அப்ப அந்த வகையில ஏ லெவல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் செய்தவங்களுக்கு ஒப்பீட்டு அரசியல் தொடர்பான ஒரு சின்ன விளக்கம் காணப்படும். ஆனால் செய்யாதவங்களுக்கு அது தொடர்பான விளக்கம் காணப்படாது. ஓகே, நம்ம இப்ப செஷனுக்குள்ள போவோம். அதாவது ஒப்பீட்டு அரசியல் அப்படின்னு சொல்லும் போதே ஒப்பீடு செய்யறதுன்னா என்ன? தொடர்பு படுத்துவது. அப்ப அரசியல் சார்ந்த விடயங்களை தொடர்பு படுத்தி கற்கிறது தான் என்ன செய்யப்படுது? ஒப்பீட்டு அரசியல் என்ற கற்கை துறையாக காணப்படுது. ஒப்பீடு என்பது என்ன? தொடர்பு படுத்துவது. அப்ப அரசியல் சார்ந்த விடயங்களை தொடர்பு படுத்தல் என்பதுதான் ஒப்பீட்டு அரசியல் என்ற கற்கை நெறியின் பிரதான துணைப்பொருளாக காணப்படுது. அந்த வகையில ஒப்பீட்டு அரசியல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கற்கை நெறியாக சமகால அரசறிவியல்ல முக்கியத்துவம் பெறுது. சமகால அரசறிவியல்ல இது ஒப்பீட்டு அரசியல் என்ற கற்கை துறை முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுது. இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சமகாலத்துல அரசியல் துறை சார்ந்த வகையில காணப்படுகின்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் அரசறிவியல்ல புதிய புதிய கருத்தியல்களின் தோற்றம், அடுத்ததாக பல நாடுகளுக்கு இடையில காணப்படுகின்ற யுத்தம், சமாதானம், அடுத்ததாக உலகளவுல நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி, அரசியல் ரீதியான அபிவிருத்தி, சமூக வளர்ச்சி போன்ற பல்வேறு காரணங்கள் இன்றைக்கு சமகால அரசறிவியல்ல ஒப்பீட்டு அரசியல் என்ற கற்கை துறை முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுவதற்கு என்ன செய்யப்படுது? காரணங்களாக அமையுது. இப்ப அந்த வகையில ஒப்பீட்டு அரசியல் என்ற கற்கை நெறி நான் ஆரம்பத்துல கூறிய மாதிரி, அதாவது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம கிரேக்கத்துல ஆரம்பித்தது அப்படிங்கறத பார்த்தோம். அந்த வகையில கிரேக்க காலத்தில் இருந்தே ஒப்பீட்டு அரசியல் என்ற ஒரு கற்கை துறை ஒப்பீட்டு அரசியல் என்ற எண்ணக்கரு அரசறிவியல்ல காணப்பட்டாலும் கூட சமகாலத்துல, குறிப்பாக 1950ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பிற்பாடு தான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் ஒப்பீட்டு அரசியல் கற்கை துறை அரசறிவியல்ல முக்கியத்துவம் பெறுது. அந்த வகையில ஒப்பீடு என்பதன் கருத்து தொடர்பு படுத்துவது என்பதாகும். அதாவது அரசறிவியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்ற சமூக அரசியல் தோற்றப்பாடு, பிரச்சினை, கருத்தியல் தொடர்பாக பூரணமான ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் ஒப்பீட்டு ரீதியான ஒரு ஆய்வு அவசியமானதாக காணப்படுது.
ஒப்பீட்டு அரசியல் அப்படிங்கிற எண்ணக்கரு வந்து பிரதானமாக ஆய்வு முறையியல்களோடு தொடர்புபட்டதாக காணப்படுது. அரசியல்ல ஒப்பீட்டு அரசியல்ல நம்ம என்ன விடயங்கள் பார்ப்போம்னு சொன்னா ஆய்வு அடிப்படையிலான விடயங்களை தான் பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு 2 நாடுகளை எடுத்து அந்த நாடுகளின் அரசியல் அமைப்பை எடுத்து அந்த அரசியல் அமைப்பு வந்து எவ்வாறு தோற்றமடைந்தது, அதுல காணப்படுகின்ற நன்மைகள் என்ன, குறைபாடுகள் என்ன, அதுக்கான விமர்சனங்கள் என்ன, அதுல என்ன புதிய விடயங்களை கொண்டு வரலாம், இப்படி வந்து ஆய்வு ரீதியான வகையில தான் இந்த என்ன செய்யப்படுது, ஒப்பீட்டு அரசியல் என்ற ஒரு கற்கை துறை வந்து காணப்படுது. அந்த வகையில ஒப்பீட்டு அரசியல் என்பது அரசியல்ல காணப்படுகின்ற புதிய தோற்றப்பாடுகள், அதாவது புதிதாக அரசறிவியல்ல முக்கியத்துவம் பெற விடயங்கள். உதாரணத்துக்கு பிள்ளைகள் இப்ப நவ காலனித்துவ அரசாங்கம் வந்து இன்றைய அளவுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எண்ணக்கருவாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய உலக பொறுத்தளவுல யுத்தம், அடுத்தது சமாதானம் போன்ற எண்ணக்கருக்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியான அபிவிருத்திக்கு ஒரு சிறந்த அரசியல் அமைப்பை தோற்றுவிப்பதும் வந்து முக்கியமான ஒன்றாக காணப்படுது. அப்ப இவ்வாறான காரணங்கள், இவ்வாறான தோற்றப்பாடுகள் வந்து இன்றைய உலகத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுவதனால அரசியல்ல ஒப்பீட்டு மைக்க மியூட் பண்ணுங்க. ஓகே. அப்ப இவ்வாறான தோற்றப்பாடுகள் காரணமாக அரசியல்ல ஒப்பீட்டு அரசியல் என்ற ஒரு கற்கை துறை வந்து இன்று மிகவும் பிரசித்தி பெற்ற வகையில காணப்படுது. அடுத்தது அரசியல் ரீதியாக காணப்படுகின்ற பிரச்சனைகள். பல பிரச்சனைகள் இன்றைய உலகத்தை பொறுத்தளவுல அரசியல்ல காணப்படுது. அரசியல் துறை சார்ந்த வகையில பல்வேறு பிரச்சனைகள் வந்து காணப்படுது. சில அரசுகள் ஜனநாயக ரீதியாக காணப்பட்டாலும் சில அரசுகள் சர்வாதிகார அடிப்படையில செயற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாடுகளுக்கு இடையில யுத்தங்கள் ஏற்படுது. அடுத்ததாக ஒரு நாடு இன்னொரு நாடு கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலான செயற்பாடுகள் வந்து காணப்படுது. அடுத்தது இறைமை அதிகாரத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு செயற்பாடுகள் சர்வதேச அளவுல முன்னெடுக்கப்படுது. அடுத்ததாக மக்கள் உரிமைகள் பாதுகாக்கப்படாத ஒரு சூழ்நிலை வந்து இன்றைய உலகத்துல வந்து முக்கியமான பிரச்சனையாக காணப்படுது. அப்ப இந்த வகையில அரசியல்ல காணப்படுகின்ற பிரச்சனைகள், அரசியல் துறைக்குள்ள காணப்படுகின்ற பிரச்சனைகள் தொடர்பான விடயங்களும், அடுத்ததாக அரசியல் முக்கியத்துவம் பெறுகின்ற கருத்தியல்கள், அதாவது இன்றைய அளவுல தாராண்மைவாதம் என்றால் சொன்னாலும் கூட அதுல நவதாராண்மைவாதம் என்ற எண்ணக்கரு காணப்படுது. அதே மாதிரி பெண்ணியல்வாதம், சோசலிசம், கம்யூனிசம், இப்படி வந்து புதிய கருத்தியல்கள் அரசியல்ல இந்த கருத்தியல்கள் வந்து புதிதாக என்ன செய்யப்படுது, விரிவாக்கம் அடைந்துட்டே போகுது. அப்ப இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக ஒரு பூரணமான அறிவையும் பூரணமான தெளிவையும் பெற்றுக்கொள்ள என்ன செய்யப்படுது, ஆய்வு ரீதியிலான ஒரு அறிவு வந்து அவசியமானதாக காணப்படுது. அப்ப அரசியல் ரீதியாக காணப்படுகின்ற தோற்றப்பாடுகள், அடுத்ததாக பிரச்சனைகள், அரசியல் ரீதியாக காணப்படுகின்ற கருத்தியல்கள், இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக பூரணமான அறிவை பெற்றுக்கொள்ளும் வகையில என்ன செய்யப்படுது, ஒப்பீட்டு ரீதியான ஆய்வு வந்து அவசியமானதாக காணப்படுது. இதன் விளைவாகத்தான் என்ன செய்யப்படுது, ஒப்பீட்டு அரசியல் என்ற கற்கை துறை வந்து அரசியல்ல இன்றைக்கு முன்னுரிமைப்படுத்தப்படுது. ஓகே, அரசியலை நம்ம ஏன் ஒப்பீட்டு ரீதியாக கற்க வேண்டும்? அரசியல் கற்கை துறைய அல்லது அரசியலை ஏன் நாம் ஒப்பீட்டு ரீதியாக கற்க வேண்டும்? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்க பிள்ளைகள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எது சிறந்த அரசியல் அமைப்பு, எது சிறந்த அரசியல் இனம் காண்றதுக்கு, நம்மட அரசியல்ல உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்கு, மேம்படுத்துறதுக்கு, பண்டைய வரலாறுகள்ல எப்படி அரசியல் காணப்படுச்சு, நவீனத்துவத்துல எப்படி அரசியல் காணப்படுது, அதனால எந்த மாற்றங்களை கொண்டு வரலாம், அரசியல் பிழைகளை திருத்திக் கொள்ளலாம் என்று அறியறதுக்கு. ஓகே, குட். வேற யாரும் சொல்ல போறீங்களா? நம்ம ஏன் அரசியலை ஒப்பீட்டு ரீதியாக கற்க வேண்டும்? அரசியலை ஏன் நம்ம ஒப்பீட்டு ரீதியாக கற்க வேண்டும்? ஓகே, கவனிங்களே,
அரசியலை நம்ம ஒப்பீட்டு ரீதியாக கற்கிறதுக்கு பல காரணங்கள் காணப்படுது. நமக்கு தெரியும், அதாவது நம்ம பெஸ்ட் சாய்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா ஒப்பீடு அப்படிங்கிறது அவசியமானது. பெஸ்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கோ அல்லது பெஸ்டான ஒரு பொருளை செலக்ட் பண்றதுக்கோ ஏதோ ஒரு வகையில பெஸ்டான ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கொள்ளணுமாக இருந்தால் அதற்கு என்ன வேண்டும்? ஒப்பீடு அப்படிங்கிறது அவசியமானதாக காணப்படுது. அந்த வகையில அரசியல்லையும் பெஸ்டான ஒரு அரசியல் முறைமையை பெற்றுக்கொள்றதுதான் இந்த அரசியல் துறையில அரசியலை நம்ம ஒப்பீட்டு ரீதியாக கற்கிறதுக்கான பிரதான நோக்கம். சிறப்பான அரசியல் முறைமைகளை பெற்றுக்கொள்வதுதான் என்ன செய்யப்படுது? அரசியலை ஒப்பீட்டு ரீதியாக நாம் கற்பதின் பிரதான நோக்கமாக காணப்படுது. அந்த வகையில அரசியலை நாம் ஏன் ஒப்பீட்டு ரீதியாக கற்க வேண்டும் என்பதற்கு கேனன் நியூட்டன் மற்றும் ஜான் மெண்டஸ் ஆகியோர் ஒப்பீட்டு அரசியலுக்கான அடிப்படை என்ற நூல்ல 2 விடயங்களை சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம அரசியலை ஒப்பீட்டு ரீதியாக கற்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கேனன் நியூட்டன் மற்றும் ஜான் மெண்டஸ் ஆகியோர் தமது ஒப்பீட்டு அரசியலுக்கான அடிப்படை என்ற நூல்ல 2 விடயங்கள் சொல்லியிருக்காங்க. முதலாவது விடயம் நமது நாட்டின் அரசியலை சிறப்பாக விளங்கிக் கொள்வதற்கும் அதே சந்தர்ப்பத்துல ஏனைய நாடுகளின் அரசியல் பற்றிய அறிவை பெற்றுக் கொள்வதற்கும், நாம் வாழுகின்ற நாட்டுல காணப்படுகின்ற அரசியல் முறைமையை தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கும் அதே சந்தர்ப்பத்துல நம்மை சூழ உள்ள ஏனைய நாடுகளின் அரசியல் முறைமையை விளங்கிக் கொள்வதற்கும் நாம் அரசியலை ஒப்பீட்டு ரீதியாக கற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது விடயம் ஒவ்வொரு நாட்டினதும் அரசியல் வரலாறு, அரசியல் பின்புலம், அரசியல் நிறுவனங்கள். ஒவ்வொரு நாட்டினதும் அரசியல் வரலாறு, அரசியல் பின்புலம், அரசியல் நிறுவனங்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னா இப்ப இலங்கையில எவ்வாறான அரசியல் வரலாறு காணப்படுது, அதே மாதிரி இந்தியாவின் அரசியல் வரலாறு, அமெரிக்காவின் அரசியல் வரலாறு, சீனாவின் அரசியல் வரலாறு, பிரித்தானியாவின் அரசியல் வரலாறு, இப்படி ஒவ்வொரு நாட்டினதும் அரசியல் வரலாறை விளங்கிக் கொள்ள. அடுத்ததாக அரசியல் ரீதியான பின்புலம், அந்த நாட்டின் அரசியல் பேக்ரவுண்ட் என்ன, இது எவ்வாறு என்ன செய்து அரசியல் இன்றைக்கு வரைக்கும் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கு. இப்ப நம்ம இலங்கையை எடுத்துக்கொண்டோம் சொன்னா ஆரம்ப காலத்துல மன்னர் ஆட்சி, அதன் பிறகு காலனித்துவ ஆட்சியில பிரித்தானியர் ஆட்சிக்கு கீழே யாப்பு அடிப்படையிலான ஒரு அரசியல் முறைமைக்கு இலங்கை பழக்கப்படுது. அதன் பிறகு முதலாவதாக இலங்கை குடியரசாகனத்துக்கு பிறகு முதலாம் குடியரசு யாப்பு, இதுல பாராளுமன்ற அரசியல் அமைப்பு. அடுத்ததாக 1978ஆம் ஆண்டு 2ஆம் குடியரசு அரசியல் யாப்பு, இதுல கலப்பு அரசியல் அமைப்பு. இப்படி என்ன செய்யப்படுது? இந்த அரசியல் ரீதியான பின்புலத்தின் வளர்ச்சி. இதே நம்ம இந்தியாவை எடுத்துக்கொண்டோம் சொன்னா அங்க பிரித்தானியர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட பாராளுமன்ற அரசியல் அமைப்பு முறை